சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டம், அதில் இருக்கக்கூடிய பெரியபாளையம் என்னும் ஊரில் ஸ்ரீ பவானி அம்மன் திருக்கோயில் ரொம்ப சிறப்பான கோயில். இந்த திருக்கோயிலின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பவானி அம்மன் தானாக தோன்றினார்கள், அதாவது சுயம்பாக இருந்தார்கள் என்று தல புராணங்கள் கூறப்படுகின்றது. எப்படி அந்த அம்மன் சுயம்பாக தோன்றினார்கள் என்று அந்த கதையை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த பவானி அம்மனை கிருஷ்ணருடைய தங்கைன்னு கூறப்படுகின்றது. அப்படி கூறுவதற்கான காரணம் என்ன? கம்சனின் தங்கையான தேவகியும் வசுதேவரும் திருமணமாகி அவர்களை அழைத்து கொண்டு வந்திருந்தார் கம்சன். அப்பொழுது திடீரென்று வானத்திலிருந்து ஒரு அசரீரி சத்தம் கேட்டது. கம்சா, உன் தங்கைக்கு பிறக்கும் 8வது குழந்தையால் உன் உயிருக்கு ஆபத்து என்று கூறியது. இதனை கேட்டு கம்சன் மிகவும் கோபமடைந்து தன் தங்கையை கொல்வதற்காக முயன்றார். இதை பார்த்த வசுதேவர் பயந்து போய், கம்சா, எங்களுக்கு பிறக்கும் அனைத்து குழந்தைகளையும் நான் பிறந்தவுடன் உங்களிடம் ஒப்படைக்கின்றேன் என்று கூறினான். இதை கேட்ட கம்சன் அப்படியே ஆகட்டும் என்று தன் தங்கையையும் வசுதேவரையும் சிறையில் அடைத்து வைத்தான். இவ்வாறு கம்சன் தன் தங்கைக்கு பிறந்த 7 குழந்தைகளையும் சிறையில் கொன்றுவிட்டான். இப்பொழுது 8வது குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையையும் இவன் அழித்து விடுவான் என்று சோகத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு 8வது குழந்தையாக கிருஷ்ணர் பிறந்தார். அப்பொழுது சிறையில் ஒரு அசரீரி சத்தம் கேட்டு, வசுதேவா, நீ இந்த குழந்தையை எடுத்துச் சென்று கோகுலத்தில் இருக்கும் யசோதையிடம் இந்த குழந்தையை ஒப்படைத்து அங்கே இருக்கும் அந்த பெண் குழந்தையை எடுத்து இங்கே இருக்கும் தேவகிக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறியது. அதேபோல் அவரும் கிருஷ்ணரை அங்கு கொண்டு சேர்த்து அங்கிருக்கும் பெண் குழந்தையை கொண்டு இங்கு மாற்றி வைத்தார். கம்சன் தன் தங்கைக்கு 8வது குழந்தை பிறந்தது என்ற செய்தி தெரிந்ததும் அந்த குழந்தையை கொல்வதற்காக அங்கு சென்றான். அங்கு பார்த்தால் பெண் குழந்தை. இந்த குழந்தையால் தான் நம் உயிருக்கு ஆபத்து என்று அந்த குழந்தையை சுவற்றில் வீசி கொல்ல முயன்றான். அப்பொழுது அந்த குழந்தை ஒரு சக்தி உருவமாய் மாறி, அடே கம்சா, நீ என்னை கொல்ல நினைக்கிறாயா? ஆனால் உன்னை கொல்ல ஏற்கனவே என் அண்ணன் பிறந்து விட்டார் என்று கூறி அந்த உருவம் அப்படியே மறைந்துவிட்டது. அந்த சக்தி எப்படி காட்சி அளித்தாங்கன்னா, நாராயணன் எப்படி தன் கையில் சங்கும் சக்கரமும் வைத்திருப்பாரோ அதே போல் இந்த அம்மனும் சங்கு சக்கரமும் வைத்து காட்சி கொடுத்தார். இந்த அம்மன் தான் இப்பொழுது பெரியபாளையத்தில் இருக்கிறார் என்று தல புராண கதைகளில் கூறப்படுகின்றது. அப்படிப்பட்ட இந்த சிறப்பான கோயிலுக்கு இன்னொரு கதையும் இருக்குது. எப்படி இந்த அம்மன் சுயம்பாக இங்கே தோன்றினார்கள் என்ற கதையை பார்ப்போம். ஆந்திராவிலிருந்து தினமும் இங்கே ஒரு வளையல் வியாபாரி சென்னைக்கு வளையலை விற்று கொண்டிருந்தார். அந்த காலத்தில் மஞ்சள் குங்குமம் வளையல் விற்கும்போது வைத்திருப்பார்கள். இப்படி அவர் தினமும் ஊருக்குள் சென்று அவரிடம் இருக்கும் வளையல்களை விற்று ஊருக்கு திரும்பினார். அன்று அவருக்கு மிகவும் சோர்வாக இருந்ததால் ஒரு மரத்தடியில் அமர்ந்து படுத்து உறங்க நினைத்தார். அதனால் அவரிடம் இருந்த வளையல் மூட்டைகளை அங்கே இறக்கி வைத்து உறங்கினார். அவர் மிகவும் களைப்பாக இருந்ததால் நீண்ட நேரம் உறங்கிவிட்டார். அவர் எழுந்து பார்த்தால் அவர் வைத்திருந்த வளையல் மூட்டைகளை காணவில்லை. அவர் மிகவும் ஆச்சரியமடைந்தார். இங்கு எவரும் வருவதற்கான அறிகுறியும் இல்லை. ஆனால் எப்படி வளையல்கள் தொலைந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. அவர் வளையல் மூட்டையை தேடிக்கொண்டிருந்த பொழுது தூரத்தில் இருந்த புற்றுக்குள் அவர் வைத்திருந்த வளையல் சத்தம் கேட்டது. ஆனால் அவர் பயந்திருந்ததால் அந்த புற்றுக்குள் கைவிடாமல் அப்படியே அந்த வளையல்களை எடுக்காமல் அன்று ஊருக்கு திரும்பிவிட்டார். அன்றிரவே பவானி அம்மன் அந்த வளையல் வியாபாரி கனவில் தோன்றி, நான் தான் அந்த புற்றுக்குள் சுயம்பாக உருவெடுத்திருக்கின்றேன் என்று கூறினாள். அதை கேட்டு அந்த வளையல் வியாபாரி அடுத்த நாளே ஆந்திராவிலிருந்து பெரியபாளையத்திற்கு அந்த புத்துவை நீக்க கடபாரியை எடுத்து குத்தினார். அப்பொழுது தெரியாமல் சுயம்பின் மேல் பட்டதால் அதிலிருந்து ரத்தம் வடிந்தது. தனக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நின்றிருந்த பொழுது எந்நேரமும் தன் கையில் மஞ்சளும் குங்குமம் வைத்திருந்ததால் மஞ்சளை எடுத்து அந்த சுயம்பின் மீது வைத்தார். திடீரென்று அந்த இரத்தமும் நின்றுவிட்டது. பிறகு புத்தை முழுவதுமாக நீக்கிவிட்டு அவர்கள் அம்மனை வெளியே எடுத்து அலங்காரம் செய்து அம்மனை வழிபட்டார். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன்னு நிறைய பக்தர்கள் கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எவரேனும் தீராத நோயில் இருப்பவர்கள் இங்கு அம்மனை எண்ணி வேப்பஞ்சாலை கட்டி அதை வேண்டினால் நிச்சயமாக அந்த நோய் குணமாகும் என்று இன்றைக்கும் நாம் பார்க்கப்படுகின்றோம்.
இந்த கோயில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்கின்றது. இந்த கோயிலில் வந்து அவர்களுடைய குழந்தைகளுக்கு மொட்டை அடித்தல், காது குத்துதல் போன்ற நிகழ்ச்சிகளும் இங்கு நடக்கின்றது. இந்த கோயில் வந்து ஆடி மாதத்தில் ரொம்ப சிறப்பான விசேஷமான பூஜைகள் நடைபெறும் என்று கூறுகிறார்கள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சுயம்பாக தோன்றிய அம்மனை வந்து நாம் வேண்டினால் நம் மனதில் இருக்கும் குறைகள் நீங்கி நம் வாழ்வில் சந்தோஷம் தருவாள் இந்த அம்மன். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கும் இந்த பெரிய பாளையத்திற்கு சென்று நாம் அனைவரும் அம்மனை தரிசிக்க வேண்டும். அப்படி யாரெல்லாம் இந்த திருத்தலத்திற்கு போயிருக்கீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்தவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.